டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விமான விபத்தில் அஜித் பவார் காலமானதை அடுத்து அவரது மனைவி சுனத்ரா மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். தேசியவாத எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. திமுகவில் 4 அதிகார மையங்கள் உள்ளதாக இபிஎஸ் கடும் குற்றச்சாட்டு. கொள்ளையடிப்பதில் திமுக தான் நம்பர் 1 என்றும் 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடியை கொள்ளையடித்திருப்பதாகவும் விமர்சனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் தனக்கு ரோல் மாடல் என விஜய் பேட்டி. 33 ஆண்டுகளாக சினிமா வாழ்க்கையை விட்டு விலகுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்றும் கருத்து. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு வீடுகள் தோறும் வழங்கப்படும் ரேஷன் பிப்ரவரி மாதம் பொருட்கள் வரும் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. வசூலில் கில்லியை மிஞ்சியது மங்காத்தா. ரீ ரிலீஸில் 5 நாட்களில் 17.5 கோடி ரூபாய் வசூலித்து அசத்தல். அஜித் ரசிகர்களால் நிறையும் தியேட்டர்கள். இனி விரிவான செய்திகள். விமான விபத்தில் அஜித் பவார் காலமானதை அடுத்து அவரது மனைவி சுனத்ரா பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதற்காக தேசியவாத காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி சுனத்ரா பவாரை சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்ய உள்ளனர். இந்த தகவலை அக்கட்சியின் தலைவர் சகான் புஜ்வால் தெரிவித்துள்ளார். மேலும் சுனத்ரா பவார் இன்று மாலை 5 மணி அளவில் பதவியேற்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவில் 4 அதிகார மையங்கள் உள்ளதாக இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, மருமகன் சபரீசன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அதிகார மையங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொள்ளையடிப்பதில் திமுக தான் நம்பர் 1 கட்சி என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு 4.5 லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் சர்வாதிகாரத்திற்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டி அதிமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தாய் போன்றது என தமிழிசை தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணியில் தமிழிசை தலைமையிலான குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழிசை, பாஜக தேர்தல் அறிக்கை ஒரு தாய் என்றும் அது தமிழக மக்களின் உணர்வு என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 33 ஆண்டுகால திரைப்பட வாழ்க்கையை விட்டு விலகுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். பனையூரில் NDTV தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தான் தனக்கு ரோல் மாடல் என தெரிவித்துள்ளார். விசில் சின்னம் கிடைத்தது தனது முதல் வெற்றி என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருபோதும் கிங் மேக்கராக இருக்க மாட்டேன் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டெட் தேர்வின் முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் 4,25,000 பேர் எழுதியிருந்தனர். அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்ற டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துவிட்ட நிலையில் கடந்த முறை நடைபெற்ற தேர்வில் அதிக ஆசிரியர்கள் இடம்பெற்றனர். இந்த நிலையில் ஆசிரியர்களின் பணியை காப்பாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் தமிழக அரசு வருடத்திற்கு 2 முறை தேர்வு நடத்த முடிவு செய்துள்ளது. மேலும் டெட் தேர்வின் தகுதி மதிப்பெண்களையும் குறைத்துள்ளது. ஜனநாயகன் விவகாரத்தில் தணிக்கை குழு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பது படக்குழுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கை தனி நீதிமன்ற நீதிபதியே மீண்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என அறிவித்துள்ளது. இதை எதிர்பார்க்காத படக்குழு மீண்டும் நீதிமன்றம் சென்றால் கால தாமதம் ஏற்படும் என கருதி தணிக்கை குழுவின் மறு ஆய்விற்கு செல்ல முடிவு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உச்ச நீதிமன்றத்தில் சென்சார் வாரிய குழு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஜனநாயகன் படக்குழுவினர் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். தங்கத்தின் விலை இன்றும் சரிந்துள்ளது. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 950 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சரிவை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.